ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி கொடுத்த ப்ளவுஸு நான் வந்து ஸ்டிச் பண்ணினது. கொஞ்சம் கப் சைஸு கஸ்டமருக்கு சரியாக வரல. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் இறக்கம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இதை பிரிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2-3 மெத்தடில் வந்து செக் பண்ணுவேன். அது வந்து அந்த சைஸ் வந்து அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த டாட் எடுத்துக்கோங்க. டாட்டை இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் அளவு ப்ளவுஸ்க்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரியே வந்து இப்போ அளவு ப்ளவுஸையும் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதே மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு டாட்டு மேலே ஷோல்டரையும் சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரு இங்கே சென்டராக இருக்குது. இந்த சென்டர்லேருந்து இதையும் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வர இடம் கரெக்டாக இருக்கா, இது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இது முடிகிற இடமும் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கணும். இந்த மேலே இருக்கிற ஷோல்டர், கீழே இருக்கிற அந்த டாட், இது எல்லாமே வந்து பாருங்கள், இது தெரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு முன்னாடி இறக்கம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு போடும்போது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரியே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுக்காதீங்க. நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் எப்படி ப்ளவுஸை வைப்பீங்களோ அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மேலே பார்த்துட்டோம். அடுத்தது அதோட ஹைட்டும் பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படியே வந்து 2ஆ மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த டாட் வர இடம் இப்படி இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த டாட் வர இடம் இது ரெண்டையும் இப்படி வந்து நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் நம்ம இப்படி வச்சு பார்க்குறப்ப பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பிளேஸ் ப்ளஸ் இதோட முடிகிற பிளேஸ் இது ரெண்டுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கப் சைஸ் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.